Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான கத்திரிக்காய் வேர்க்கடலை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கலாம். இப்போ இது கூடவே 10 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டை இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும். இந்த டைமில் 4 கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முருங்கைக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவுமே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் எண்ணெயிலேயே இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கணும். இந்த டைமில் இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 1/2 கப் அளவு வேர்க்கடலையை 1 கப் அளவு தண்ணியில் உப்பு சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். அந்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. வேர்க்கடலை வேக வச்ச தண்ணியை தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இது நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம இது கூட புளி தண்ணி சேர்த்துக்கலாம். லெமன் சைஸ் அளவு புளியை 1 கப் அளவு தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்லேயே ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போது தான் நம்மளுக்கு புளியோட பச்சை மணம் எல்லாமே நல்லா போகும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நல்லா குழம்பு திக்காகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான கத்திரிக்காய் வேர்க்கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.